வணக்கம் நண்பர்களே! கார்த்தி ரேவதி சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம பரமேஸ்வரி பாட்டி தன்னுடைய பாரம்பரியமான நகைய வந்து ரேவதி கிட்ட குடுத்து, "இதெல்லாம் உங்களுக்கு தான் வந்து சேரணும். இந்தாங்க நீங்க கும்பாபிஷேகத்துக்கு உங்க வீட்ல இருக்க எல்லாரும் போடணும். உங்க அம்மாவுக்கு இத குடு" அப்படின்னு வந்து குடுத்து அனுப்பியிருப்பாங்க. நம்ம சந்திரா பார்க்குறாங்க, "அடடா! இந்த கிழவிக்கு என்ன அக்கா கிட்ட ஒட்டிட்டு இருக்கா. இந்த 2 குடும்பமும் இந்த ஜென்மத்தில ஒட்டவே கூடாதுன்னு நான் நெனச்சேன். இந்த கிழவி போற போக்க பார்த்தா அக்கா மனசுல இடம் பிடிச்சிருவா போல இருக்க. இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது" அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்ததும் வராதுமா அக்கா அந்த கிழவி அதான் அந்த பரமேஸ்வரி கிழவி நகையெல்லாம் வந்து ரேவதிட்ட குடுத்து விட்டுருக்கா அப்படின்னு வந்து சொல்றாங்க. இத கேட்டதும் கோவம் வருது நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு. நம்ம அம்மா சாவுக்கு காரணமான இந்த கிழவியோட நகை நம்மளுக்கு என்னத்துக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல இதெல்லாம் எதுக்கு ரேவதி வாங்கின அப்படின்னு வந்து கேட்க நேரம், நான் அம்மா ஆசையோட பாட்டி நம்மளுக்கு வந்து குடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் கொண்டு இப்பவே மூஞ்சில எறிஞ்சிட்டு வாக்கா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சந்திரா தூண்டி விட்டுறாங்க. சரி நான் இப்பவே கொண்டு போய் அந்த கிழவிக்கு மூஞ்சில எறிஞ்சிட்டு வரேன் அப்படின்னு வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கு வீட்டுக்கு நம்ம சாமுண்டேஸ்வரி போறாங்க. ராஜராஜா எவ்வளவோ ஈஸ்வரி வேண்டாம் அம்மா இப்பதான் கத்தி குத்தெல்லாம் பட்டு வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ நீ எந்த வேலையும் பண்ணாத அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் போய் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வீசிட்டு வந்துடுறாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் சந்திரா தானே. சந்திரா இந்த வீட்டில் இருக்கிறது வரை இந்த இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் ஓயாது அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து கொஞ்சம் எவிடன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. சிவனாண்டிக்கும் நம்ம சந்திராவுக்கும் உள்ள தொடர்புகளை உள்ள வீடியோ வந்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட போட்டி காட்டி உங்கள் தங்கச்சியை வந்து துரத்துங்க. உங்கள் தங்கச்சி இங்கே இருக்கிறனால தான் எல்லாமே வந்து தப்பாக நடக்குது. எல்லாத்துக்கும் காரணம் சிவனாண்டி கிட்ட வந்து உங்கள் தங்கச்சிக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு வந்து நிரூபித்து நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திராவை வீட்டை விட்டு துரத்தி அடிக்காங்கன்னே சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம பரமேஸ்வரி பாட்டி கும்பாபிஷேகத்துக்கு என் பேத்திகை எல்லாம் அழகழகான நகைகளை போடணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாங்க. அதோட நம்ம வீட்டில் தான் ஏகப்பட்ட பாரம்பரிய நகை இருக்க, எனக்கு பிறகு இதெல்லாம் என் பேத்திகளுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு வந்து நம்ம ரேவதியை வந்து வர வச்சு நகையெல்லாம் தூக்கி கொடுக்குறாங்க. பாட்டி என்ன இதெல்லாம் நான் கட்டி காத்த பாரம்பரியமான நகைகள், இதெல்லாம் நீ உங்களுக்கு தான் சேரணும் தங்கம், இதெல்லாம் கொண்டு போங்க, இதை உங்கள் அம்மாவும் வந்து போட சொல்லுங்கள், கும்பாபிஷேக விழாவுக்கு நீங்கள் எல்லாம் இதெல்லாம் போட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொடுத்து விட்றாங்க. சரி பாட்டி அப்படின்னு வந்து நம்ம ரேவதியும் ஆசையோட வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தா நம்ம சந்திரகலாவுக்கு கண்ணு உறுத்துதுங்க. என்னது இந்த கிழவி என்ன இதெல்லாம் கொடுத்து ஒட்டிக்க பார்க்க, இதெல்லாம் எதுக்கு இவ ஒட்டணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபமும் கொந்தளிப்புமா வந்து நம்ம சந்திரா வந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் அக்கா வந்த உடனே மூட்டி விடணும் அப்படின்னு வந்து காவல் இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி வராங்க. அக்கா இந்த பாட்டியா அந்த கிழவி பேத்திகளுக்கிட்ட இந்த நகையில கொடுத்து ஒட்டிக்கலான்னு பார்க்குறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன நகை கொடுத்தாளா அப்படின்னு இருந்தால், ஆமாம்மா இதெல்லாம் பாட்டி தந்தாங்க, இதெல்லாம் நீங்களும் வந்து போட்டுக்கிடணுமா, கும்பாபிஷேகத்துக்கு பாட்டி ஆசையோடு தந்தாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தூக்கி தூர எறிந்தாங்க சாமுண்டேஸ்வரி. உடனே வந்து நம்ம சந்திரகலா பார்க்குறாங்க. அக்கா இங்கே தூக்கி எறியது முக்கியம் இல்லை, நீ வந்து இதை வாங்கி உன் மாமியாருக்கு மூஞ்சிலே விட்டறியணும். அவள் எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம அம்மா சாவுக்கு காரணம் அவள் தான். அதுக்கு பிறகு இந்த நகைகளை கொடுத்து நம்ம திரும்பவும் நம்ம குடும்பத்தோட ஒட்டணும்னு பாப்பா அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க. நம்ம சந்திரா சொல்லதும் கரெக்டு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி நான் இப்போவே அந்த கிழவிக்க மூஞ்சில் விட்டறிஞ்சிட்டு வரேன் அப்படின்னு வந்து போகிறாங்க. நம்ம ராஜராஜா ஐயையோ ஈஸ்வரி இந்த தப்பை செய்துறாத, எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்க இப்போ தான் வந்து கத்தி குத்த வாங்கி வந்து கொஞ்சம் கிளியராகவே இருக்கிறாங்க, இப்போ நீ போய் அவங்கள கஷ்டப்படுத்தாத சாமுண்டேஸ்வரி அப்படின்னு எல்லாம் எல்லாமே சொல்லி பார்க்குறாங்க. அதெல்லாம் முடியாது, அந்த கிழவியை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ண தான் போகிறேன் அப்படின்னு வந்து அந்த நகையை தூக்கிக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி நேராக வந்து போகிறாங்கங்க. போன வேகத்தில் நம்ம பரமேஸ்வரி பாட்டியை இங்கே வா பரமேஸ்வரி கிழவி அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதோட நம்ம பரமேஸ்வரி பாட்டி என் மருமக குரலாச்சே, என் மருமக வந்திருக்கா, சாமுண்டேஸ்வரி வா, சாமுண்டேஸ்வரி வெளியே நிற்காத வா அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டாங்க. அதெல்லாம் காது கொடுத்து கேட்குற மாதிரியே நம்ம சாமுண்டேஸ்வரி இல்லை இந்த நகையை நீனே வச்சுக்கோ, உன்னை கூட ஒட்டம் இல்லை உறவும் இல்லைன்னு சொன்ன பிறகு என் ரேவதி கிட்ட நீ நகையை கொடுத்து விட்ருக்கியா அப்படின்னு வந்து மூச்சில் தூக்கி விட்டுறிகிறாங்க. அதோட பாட்டி அப்படியே அழுதுகிட்டு நிற்கிறாங்க. சாமுண்டேஸ்வரியை அங்கேருந்து கிளம்பிறாங்க.
நம்ம ராஜாவுக்கு ரொம்பவே வந்து வருத்தமாக இருக்குது. பாட்டி இந்த அத்தை எப்போ தான் புரிஞ்சிக்க போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல புலம்பி தவிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். பாட்டிக்கு ஆறுதலாக வந்து பேச போனோம் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டியை வந்து பார்க்க போகிறாங்க. அங்கே பாட்டி அழுதுகிட்டு, அப்பா முருகா, நீ எப்போ என் மருமக வந்து என் கூட சேருவா, அவள் எப்போ என்ன புரிஞ்சுக்கிடுவா அப்படின்னு எல்லாம் நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. பாட்டி கவலைப்படாங்க, கூடிய சீக்கிரம் அத்தை குடும்பத்தையும் மாமா குடும்பத்தையும் நம்ம குடும்பத்தையும் சேர்த்து வைக்க தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாக நான் சேர்த்து வைப்பேன் பாட்டி, நீங்கள் அழாதுங்க. இந்த நகையெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் அத்தையே உங்கள்கிட்ட கேட்டு வாங்கி போடுவாங்க. அப்படி விட்டு காலம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து பரமேஸ்வரி பாட்டியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம ராஜா யோசிக்கிறாங்க, இந்த சந்திரகலாவை விட்டு வைக்கக்கூடாது. அவள் ஒவ்வொரு செயலும் வந்து நம்ம குடும்பத்தை வந்து அழிக்கிறதுக்கும் 2 குடும்பமும் சேரவே கூடாது அப்படின்னுக்காக இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி அத்தைக்கு புரிய வைக்கணும். சந்திரா தான் மோசம் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து நம்ம சந்திராக்கு எதிராட்டு உள்ள எவிடன்ஸு, சிவனாடி கூட நெருக்கமாக உள்ள ஃபோட்டோஸ், வீடியோ கிளிப்பிங், அவர் கூட கான்டாக்டில் உள்ள எவிடன்ஸ் எல்லாம் தூக்கி எடுத்துக்கிட்டு வராங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியை பார்த்து, அத்தை உங்களை தனியாக சந்தித்து பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை, என்கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து கேட்குற நேரம், வாங்க அப்படின்னு வந்து இந்த பாருங்கள், உங்கள் தங்கச்சி நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லவங்க இல்லை. சிவனாண்டி நமக்கு எதிரி. அவர் கூட என்ன கனெக்ஷனில் தான் இருக்காங்க. சொல்லப்போனால் இங்கே நடக்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சிவனாண்டிக்கு கால் பண்ணி சொல்லதே உங்கள் தங்கச்சி தான். உங்ககிட்ட நல்ல பேரை எடுத்துக்கிட்டு அவங்க உங்களே வந்து அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே எவிடன்ஸ் தான் இது அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி எரிச்சல் அடைகிறாங்க. இந்த சந்திரா இந்த வேலையை பார்த்துருக்காளா? நான் வந்து அந்த பரமேஸ்வரி கிளவியை ஒதுக்கி வச்சது மாதிரி இனி சந்திராவையும் ஒதுக்கி வைக்க வேண்டியதான். அவள் ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு வந்து சும்மா கோவமாக இருக்காங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம சந்திரா கிட்ட மூட்டை முடிச்சுகளை எல்லாம் தூக்கி வெளியே வைக்கிறாங்க. இந்த பாரு சந்திரா, உனக்கு வந்து இந்த வீட்டில் இடம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏங்கா என்ன ஆச்சு, என்ன எதுக்காக விரட்டுற அப்படின்னு வந்து கேட்குறது தான், இந்த பாரு நீ வந்து சிவனாடி கூட இருக்கக்கூடிய வீடியோ கிளிப்பிங் எல்லாம் என்கிட்ட இருக்குது, என்ன பாரு அப்படின்னு வந்து. யாருக்கா இதெல்லாம் உன் மாப்பிள்ளை அனுப்பி தந்தாரா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எதுக்கு இப்போ தேவையில்லாமல் மாப்பிள்ளையை குறை சொல்கிற அப்படின்னு வந்து கேட்குறா. இல்லை, அவர் தான் வந்து உன்கிட்ட சொல்லியிருக்கணும், வேறு யார் சொல்லி நீ என்னையே நீ வெறுக்க அளவுக்கு வந்துட்டியா அப்படின்னு வந்து கேட்குறாரோ. ஆமாம், அவர் காட்டினாரு, இதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு வந்து கேட்குறாரா. இல்லைக்கா, அவன் எதையோ பண்ணி இப்படி வந்து உருவாக்கியிருக்கான், என்னை வந்து முட்டாளாக்காத, இது உன்னோட வாய்ஸ் தானே அப்படின்னு வந்து சிவனாண்டிக்கிட்ட கால் பண்ணி பேசினதை அந்த இதை எவிடன்ஸை வந்து காட்டுறாங்க. ஆமாம், அப்போ ஏண்டி என்கிட்ட என்ன ஏமாத்துறா? போ சந்திரா, என் மூஞ்சிலே முழிக்காத. நீ வந்து இந்த வீட்டுக்கும் உனக்கும் ஒட்டம் இல்லை, உரமும் இல்லை. நீனும் சிவனாண்டியும் சேர்ந்து என்னையே வந்து எதிர்க்க வந்து திட்டம் போட்டிருக்கே இல்லைல்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சந்திரா அப்படியே ஆடி போகிறாங்க. இதே டிரைவர் நீ வந்து என்னையே என் அக்கா கிட்ட இருந்து பிரிக்க பார்த்துட்டால, உன்னை விட மாட்டேன்டா, உன்னை வந்து கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு துரத்துவேன். ராஜ சேதுபதியோட பேரேனே அக்காளுக்கு தெரிஞ்சு உண்மை தெரிஞ்சு கழுத்தை குத்தியே உன்னை வெளியே தள்ளுவாடா. கூடி சீக்கிரம் நீ வந்து இதை ஃபேஸ் பண்ணது தான் ஆகணும், பார்க்கலாண்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திரா வந்து நினைக்கிறாங்கங்க.